பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாவ மன்னிப்பு என்பது ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே மனித உரிமை சம்பந்தப்படாத பாவம் ஒன்று இருக்குமானால் அந்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மீள்வது கடுமையாகும். இதற்கு 3 நிபந்தனைகள் உண்டு. முதலாவது, பாவத்தை விட்டு முற்றிலும் நீங்குவது. இரண்டாவது, அவற்றை செய்தது குறித்து கவலைப்படுவது. மூன்றாவது, எக்காலமும் இனி பாவம் செய்யாமல் இருப்பது என உறுதி கொள்வது. இந்த மூன்றில் ஒன்றில் இல்லாது போனாலும் பாவ மன்னிப்பு என்பது கிடையாது. மனித உரிமை சம்பந்தப்பட்ட பாவம் இருக்குமானால் பாவ மன்னிப்புக்கு பாவ மன்னிப்புக்கு 4 நிபந்தனைகள் உண்டு. இந்த 3 நிபந்தனைகள் போக மனித உரிமைகளை அவர்களிடம் சேர்த்துவிட வேண்டும் என்பது 4வதாகும். பிறரின் பொருளை அபகரித்திருந்தால் அதை உரியவரிடம் ஒப்படைப்பார். அவதூறு கூறியிருந்தால் தண்டனை பெற்றுக் கொள்வார் அல்லது அதற்கான மன்னிப்பை தேடி பெறுவார். பிறரை புறம் பேசியிருந்தால் அதற்காக அவரிடம் மன்னிப்பு கோருவார். அனைத்து பாவங்களில் இருந்தும் பாவ மன்னிப்பு பெறுவது கட்டாயமாகும். சில பாவங்களில் இருந்து மட்டும் பாவ மன்னிப்பு செய்தால் அந்த பாவங்களிலிருந்து பாவ மன்னிப்பு ஏற்பட்டுவிடும் என்பது அறிஞர்களின் கருத்தாகும். மீதமுள்ள பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது அவசியமாகும். பாவ மன்னிப்பு கட்டாயம் என்பதற்கு குர்ஆன், ஹதீஸ் ஆதாரங்கள் தெளிவாக உள்ளன. அல்லாஹ் கூறுகிறான், இறை விசுவாசிகளே, அனைத்து பாவங்களுக்கும் அல்லாஹ்விடமே பாவ மன்னிப்பு தேடுங்கள், இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்விடமே களப்பற்ற முறையில் தௌபா செய்து பாவ மன்னிப்பு பெறுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் ஒரு நாளில் 70 தடவைக்கும் மிக அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன். மனிதர்களே, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவனிடம் பிழை பொறுத்திட வேண்டுங்கள். நிச்சயமாக நான் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தௌபா செய்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாலைவனத்தில் காணாமல் போன தன் ஒட்டகத்தை மீண்டும் பெற்றுவிட்டதால் அவருக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை விட தன் அடியான் தன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பாலைவனத்தில் பயணம் செய்யும் போது ஒருவரின் வாகனம் தொலைந்து விடுகிறது. அதில்தான் உணவும் தண்ணீரும் இருந்தது. இதனால் மிகவும் கவலைப்படுகிறார். பயணத்தை தொடர முடியாத நிலையில் ஒரு மரத்திற்கு அருகில் வந்து அதன் நிழலில் நிற்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் வாகனம் நிற்கிறது. உடனே அதன் கடிவாளத்தை பிடித்து மிக மகிழ்ச்சியுடன், இறைவா, நீ என் அடிமை, நான் உன் இறைவன் என்று சந்தோஷத்தில் தவறாக கூறிவிடுகிறார். இவரின் சந்தோஷத்தை விட அல்லாஹ்வுக்கு தன் அடியான் தன்னிடம் தௌபா செய்யும் போது மிக அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறான் என்று முஸ்லிமில் உள்ள மற்றொரு அறிவிப்பில் உள்ளது. வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் பகலில் பாவம் புரிந்தவர்கள் பாவ மன்னிப்பு கோருவதற்காக இரவில் தனது கையை நீட்டுகிறார். இரவில் பாவம் புரிந்தவர்கள் பாவ மன்னிப்பு கோருவதற்காக பகலில் தனது கையை நீட்டுகிறார். சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை ஒவ்வொரு நாளும் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதற்கு முன் யார் பாவ மன்னிப்பு கோரி திறந்து விடுகிறாரோ அவருடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். மரண வேளையில் ஒரு அடியானின் தொண்டை குழிக்குள் உயிர் வந்து சேரும் வரை நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோருவதை ஏற்றுக்கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்.